மருத்துவ தேவைகளுக்காக 25,000 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைத்து காப்பீடு வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த காப்பீட்டு அட்டையினை விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பாரா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தீபிகா ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திராவிட மாடல் அரசு அமைந்த பின் தான் போட்டிகளில் வெற்றி பெற தொடங்கினார் தீபிகா ராணி. முதலமைச்சர் கோப்பை 2025 2 தங்கம் வென்றுள்ளார். இந்த தங்கம் சர்வதேச போட்டியில் இந்தியாவை ரெப்ரசென்ட் செய்து சாதித்து வரும் தீபிகா ராணி அவர்களுக்கு காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது. பீச் வாலிபால் வீராங்கனை பவித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அரசு பள்ளியில் பயின்ற பவித்ரா அவர்கள் இன்று பீச் வாலிபால் போட்டியில் சாதித்து வருகிறார். தீபிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்தவர். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் கோப்பையில் தங்கம் வென்று வருகிறார். தீபிகா அவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்படுகிறது. தற்போது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையிலிருந்து நிதி உதவி வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்படுகிறது. டிராக் சைக்கிளிங் வீரர் பிரதீப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பாரா டிராக் சைக்கிளிங் வீரர் பிரதீப் அவருக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக் சைக்கிள் வழங்கப்படுகிறது. விபத்து ஒன்றில் கையை இழந்த பிரதீப் தன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் மூலம் தற்போது 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சைக்கிள் வழங்கப்படுகிறது. செல்வி காசிமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாலத்தீவில் நடைபெறவுள்ள 7வது கேரம் உலகக்கோப்பை 2025 பங்கேற்க 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பாக காசிமா அவர்களுக்கு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் நிதி உதவி வழங்கப்பட்டது. அதன் மூலம் அவர் போட்டியில் வெற்றி பெற்று 2 தங்கம் வென்றார். 1 கோடியினை தமிழ்நாடு அரசு அந்த போட்டியில் வெற்றி பெற்றமைக்காக காசிமா அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது. 6வது உலக கேரம் போட்டியில் தொடர்ந்து திரு அப்துல் ஆசிப் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாலத்தீவில் நடைபெறவுள்ள 7வது கேரம் உலகக்கோப்பை 2025 பங்கேற்க 1,50,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அரசு கொடுத்த ஊக்கத்தால் தேசிய அளவிலான கேரம் போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் அப்துல் ஆசிப் அவர்கள். செல்வி சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். செரிப்ரல் பாலசி பாதிப்பு உடையவர். சிறு வயதிலேயே தாய் தந்தை இருவரையும் இழந்தவர். ஆனால் தன்னம்பிக்கையுடன் இன்று போட்டிகளில் பங்கேற்று ஜெயித்து வருகிறார். உலக திறன் போட்டியில் பங்கேற்க 1,65,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. திரு கே முத்துராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உலக திறன் விளையாட்டு போட்டி தாய்லாந்தில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க 1,65,000 ரூபாய்க்கான நிதி உதவி வழங்கப்படுகிறது. 4வது ஆசிய பாரா போட்டியில் 2 வெண்கலம் வென்று சாதித்துள்ளார். இவருக்கு ஏற்கனவே உயரிய ஊக்கத்தொகையாக 75 லட்சத்தினை அரசு வழங்கி இருக்கிறது. தற்போது அறக்கட்டளை மூலமாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. செல்வி கீர்த்திகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உலக திறன் விளையாட்டு போட்டி தாய்லாந்தில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க 1,65,000 ரூபாய் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகிறது. 2023 வேர்ல்ட் எபிலிட்டி போட்டியில் ஷாட் புட்டில் தங்கம், ஜாவ்லினில் வெற்றி பெற்றுள்ளார். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நிதி உதவியை வழங்கியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.